Hi friends, இந்த வீடியோவில் 2-in-1 sharpener and rubber வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க இப்போ 2-in-1 sharpener and rubber வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு எம்டி மேட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சைஸ்லேயும் எடுத்துக்கலாம், பெரிய சைஸ்லேயும் எடுத்துக்கலாம். நமக்கு என்ன சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக நான் வந்து ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கலர் பேப்பர் எடுத்துக்கலாம், அல்லது ஃபோம் ஷீட் எடுத்துக்கலாம், கிளிட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். எதை வேணாலும் எடுத்து நீங்கள் இந்த மேட்ச் பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு டெக்கரேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வீட்டிலையே கலர் பேப்பர், கிளிட்டர் பேப்பர், ஃபோம் ஷீட்டு இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, மேலே ஐகார்ட்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட வீட்டிலையே ரெடி பண்ணி அதை கூட கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த மேட்ச் பாக்ஸை பேப்பர் மேலே வச்சு அளவெடுத்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா அதை மேட்ச் பாக்ஸில் வச்சு கரெக்டாக இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணியோ அல்லது ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணியோ நம்ம வந்து ஈஸியாக நம்ம மேட்ச் பாக்ஸில் வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம அந்த மேட்ச் பாக்ஸோட மேலே இருக்கிறதுக்கு வந்து டெக்கரேட் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்க அந்த அடிப்பெட்டிக்கும் நம்ம வந்து கவர் பண்ணணும். அதுக்குமே நான் ஒயிட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அதுக்குமே வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த அடிப்பெட்டியை சுற்றிலும் பேப்பர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த பெட்டியில் வந்து இதை மடக்கி வச்சு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த மேட்ச் பாக்ஸோட 2 பீஸையுமே ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ நான் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறேன். இதை வந்து சிம்பிளாக தான் நான் டிசைன் பண்ண போகிறேன். கலராக அந்த ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ஸ்டார் வந்து சின்னதாகவும் பெருசாகவும் அந்த ஒயிட் பேப்பர் மேலே நான் வரைய போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம ஒயிட் பேப்பரில் ஏதாச்சும் கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சி அதை தனியாக கட் பண்ணி அதை கூட இது மேலே ஒட்டிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்னதாக ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டு இதை வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென் இல்லாட்டி நம்ம வீட்டிலேயே ஸ்கெட்ச் பென் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ கூட ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைனாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ஐகார்ட்லேயும் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கூட ஸ்கெட்ச் பென் ரெடி பண்ணி நம்ம கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு சைடு ஃபுல்லுமே ஸ்டார்ஸ் போட்டதுக்கப்புறமா சைடில் வந்து நான் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் பென் தான் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். கலர் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து நம்ம சேனலோட நேம் எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட நேம் கூட எழுதிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அந்த அடிப்பெட்டியை எடுத்து அதுலேயுமே சைடு ஃபுல்லுமே நான் ஆரஞ்சு கலரில் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிட்டேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஷார்ப்னரும் ரப்பரும் ஒரே கலராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, அந்த அவுட்டர் லுக் வந்து ஒரே கலராக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஆரஞ்சு கலரில் கலர் பண்ணிட்டேன். பின்னாடி இருக்க அந்த ஒயிட் கலரில் சும்மா அந்த மாதிரி பி ஹாப்பின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணால் எழுதிக்கலாம், அல்லது உங்களோட நேமை கூட அதில் வந்து எழுதிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மேட்ச் பாக்ஸை வந்து கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறமா அதோட ஒரு சைடில் வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட போகிறோம். அதுக்கு வந்து நான் இதை யூஸ் பண்ணி போடுறேன். உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சின்னதாக போட்டுக்கோங்க. இதில் போடும்போது வந்து ரொம்பவே கவனமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மேட்ச் பாக்ஸ் வந்து ரொம்ப அழுத்தி போடும்போது மேட்ச் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கவனமாக பொறுமையாக மெதுவாகவே போட்டுக்கோங்க.
ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு சின்ன ஹோலாக வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து வந்து அதை பென்சில் யூஸ் பண்ணி பெருசாக்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பீஸ் மேலே இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஓட்டை போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த அடிப்பட்டியும் உள்ளே விட்டு அந்த ஓட்டையை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓட்டை போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப அழுத்தும் போது உள்ளே வந்து அந்த உள்ளே இருக்க பீஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிறதுல ஓட்டை போட்டுட்டு அப்புறம் உள்ளே இருக்கிறத மாட்டி அதில் வந்து அந்த ஓட்டையை மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒன்று போல் சேர்த்து வச்சு ரெண்டுலேயும் போட்டுக்கோங்க. ரெண்டு இதுலேயுமே ஓட்டை போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தடவை உள்ளே விட்டு 2 ஓட்டையும் கரெக்டாக இருக்கான்னு ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த மேட்ச் பாக்ஸோட 2 பீஸ்லேயுமே நம்ம ஓட்டை போட்டதுக்கப்புறமா ஒரு ஷார்ப்னர் எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த உள்ளே வைக்கிற பீஸில் வந்து அந்த ஓட்டைக்கு நேராக வச்சு பார்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த ஷார்ப்னரை வந்து ஃபெவிபாண்டோ அல்லது க்ளூகனோ யூஸ் பண்ணி நம்ம அந்த பெட்டியில் ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஷார்ப்னரை வந்து அதில் ஒட்டினதுக்கப்புறமா பென்சில் யூஸ் பண்ணி அது உள்ளே வச்சு நம்ம அழுத்தும் போது பென்சில் விடுற அளவுக்கு அந்த ஓட்டை வந்து பெருசாயிரும். ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் கூடி அழுத்தும் போது அந்த வெளியில் இருக்க பீஸில் வந்து பெருசாயிரும். அடுத்து உள்ளே இருக்க பீஸை தனியாக எடுத்து திருப்பியும் பென்சில் வச்சு அழுத்தும் போது உள்ளே இருக்க பீஸில் இருக்க ஓட்டையும் நமக்கு பெருசாக பென்சில் விடுற அளவுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பென்சிலை வந்து இப்போ நம்ம ஷார்ப் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒன்று போல் ரெண்டுலேயுமே பெரிய சைஸில் ஓட்டையாக்கி அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரப்பர் எடுத்திருக்கேன். நம்ம ஷார்ப்னருக்காக ஓட்டை போட்டாலும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த ரப்பரை வந்து நம்ம ஃபெவிபாண்டோ அல்லது க்ளூகன்னோ யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் பாக்ஸ் மேலே வந்து நம்ம பேப்பர் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கனால நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது அந்த பேப்பர் வந்து கிழிஞ்சிரும். ஸோ அதுக்காக அது மேலே வந்து இந்த மாதிரி செல்லோடேப் யூஸ் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா நமக்கு வந்து அது ரொம்ப நாளைக்கு அந்த பேப்பர் வந்து பிரியாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஈஸியாக 2-in-1 ஷார்ப்னர் அண்ட் ரப்பர் வந்து வீட்டிலையே இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பென்சில் வந்து நல்லாவே ஷார்ப் பண்ண முடியுது. அந்த ஷார்ப் பண்ண வேஸ்ட்டை கூட நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம எழுதி பார்க்கலாம். எழுதிட்டு அந்த ரப்பரை யூஸ் பண்ணி இதை அழிச்சும் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்த இந்த ஷார்ப்னர் ரப்பரை கண்டிப்பாக என்னோடய இமெயில் ஐடிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. உங்களோட இதையும் நம்ம சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த கிராஃப்ட் ஐடியா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.